அதாவது நண்பர்களே, நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் ஒரு அண்டர் ரேட் டீம் தான். அந்த அண்டர் ரேட் டீம்ல ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் யாருப்பான்னு கேட்டா, அதான் நம்ம சிஎஸ்கேல எடுத்து வச்சு சான்ஸ் எப்பயாவது கொடுத்துட்டு இருந்தானுங்களே ஒரு ஓஜிய. அதாங்க போன வருஷம் நம்ம பங்காளிகளுக்கு மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாப்லையே, அதான் தலைமை மிச்சல் சாண்டர். பார்ட் டைம் கிரிக்கெட்டர்னு போட்டு சுத்திட்டு இருந்தா ஒரு காலத்துல. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாப்ல, இங்கிலாந்துல போய் அங்கேயும் மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாப்ல. இதை பார்த்து இந்த சுல்லான தூக்கி டீம்ல போட நியூசிலாந்துல அவ்வளோவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா இவரோட பவுலிங் ஸ்கில்ஸை பார்த்து 2018 சென்னை எடுக்கிறானுங்க, சான்ஸ் அவ்வளோவா கிடைக்கவே இல்லை. 2019 நியூசிலாந்து ஃபைனல்ஸ் வரை வருவாங்கல்ல வேர்ல்டு கப்ல, கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் அடிப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணது யாருன்னா சாண்டர் தான். அவர் ஆனால் பண்ணது எதுவுமே நம்மளுக்கு தெரியும். 21 T20 வேர்ல்டு கப்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். 2023 வேர்ல்டு வேர்ல்டு கப்ல மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ். ரீசெண்டாக 2024 இந்தியாவை மண்டை கொட்டானுங்கள்ல 3-0ன்னு சாண்டர் அதில் 13 விக்கெட் எடுப்பாப்ல டெஸ்ட். அப்புறம் 2024 அப்புறம் பார்ட் டைம் கிரிக்கெட்டர்ல இருந்து ஃபுல் டைம் கிரிக்கெட்டராகவும் நியூசிலாண்டோட கேப்டனாகவும் மாறுறாப்ல. 2025 சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல்ஸ் வரையும் கொண்டு போவாப்ல. மும்பைக்கு போன வருஷம் பக்க பலமா இருந்து எல்லாத்துலயும் கான்ட்ரிபியூட் பண்ணாப்ல. உங்களுக்கு சாண்டர் பிடிக்கும் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.